வெல்கம் டு bawanyaskitchen. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி கீரைக்கடைசல். ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபி. இது ஒயிட் சாதத்துக்கும் களிக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்கள் பாட்டி காலத்தில் நல்லா மண் சட்டியில் கடைஞ்சி கொடுத்தாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க இந்த கீரைக்கடைசலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கீரையை எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 150 ml தண்ணி விட்டுக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகா சேர்த்துட்டு அந்த கீரையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வேக விடணும். கீரை எப்போவுமே மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது. இப்போ 2 நிமிஷம் ஆனோடனே கீரை பாதி ஆகிடும். 5 நிமிஷம் போது நல்லாவே வெந்துடும். ரொம்பவும் வேக வைக்கக்கூடாது, கலர் மாறிடும். இப்போது கீரை கொதித்து நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுக்கலாம். இந்த மண் சட்டியில் தான் நம்ம இப்போ கடைய போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த வேக வச்ச பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். இப்போது 1/4 டீஸ்பூன் ஜீரகமும் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. அப்போ சீக்கிரம் நல்லா மசிஞ்சிடும். வீட்டில் மண் சட்டி இல்லாதவங்க மிக்ஸி ஜாரில் போட்டு விப்பரில் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மசாலாவை, அதுக்கப்புறம் கீரை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா மசிஞ்சிடுச்சு. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஒரு மணம் வரும். நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போது வேக வச்சிருக்கிற கீரையை தண்ணி இல்லாமல் வெறும் கீரையை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா மசியணும். தண்ணி சேர்த்துட்டோம்னா மசிக்க முடியாது. ஃபஸ்ட்டு கீரையை மசிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த கீரையை நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ கீரை நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இது கூட அந்த வேக வச்ச தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியாக நல்லா கடைஞ்சி வந்துருக்கு. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த கீரை கடைசல் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. களி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ இந்த கீரை கடைசலை பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். சுவையான கீரை கடைசல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் கிச்சனில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. Thanks for watching.